Hi friends, இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சிங்கிள் ஃபேஸ் கெப்பாசிட்டி ஸ்டார்ட் மோட்டரோடைய வயரிங் எப்படி அதோடைய ஒர்க்கிங் பிரின்சிபல் எப்படி அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் ஃபேஸ் கெப்பாசிட்டி ஸ்டார்ட் மோட்டர் தான். ஸோ இதில் மொத்தம் 4 டெர்மினல் இருக்குது. கீழே உள்ள 2 வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங் காயில் மெயின் வெண்டிங் சொல்லலாம். மேலே உள்ள 2 வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் காயில் அப்படி இல்லைனா செகண்டரி வெண்டிங் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இந்த ரெட் கலர் வயர் நம்ம கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டர் லைனு. இந்த ப்ளூ கலர் வயர் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரிஃபியூகல் சுவிட்சு. இந்த இடத்துல தான் நம்ம வந்து சப்ளை கொடுப்போம். ஃபேஸ் நியூட்ரலை இந்த 2 இடத்துல தான் நம்ம கொடுப்போம். இப்போ ஃபேஸ் நியூட்ரலை இந்த 2 இடத்துல கொடுத்தோன்னே மெயின் வெண்டிங்க்கு வந்து சப்ளை போகும். இப்போ மோட்ரு வந்து ரன்னிங்கில் இல்லாத பட்சத்தில் இந்த சென்ட்ரிஃபியூகல் சுவிட்சில் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூட்டி இருக்கும். ஸோ இதில் கொடுத்துருக்க சப்ளை இந்த டெர்மினலுக்கு வந்து இந்த வைண்டிங்கும் சப்ளையில் தான் இருக்கும். மோட்ரு கரெக்டான ஆர்பிஎம் எடுத்தோடனே இந்த சென்ட்ரிஃபியூகல் சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆயிரும். இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள கண்டினியூட்டியை பண்ணிடும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இதில் நம்ம கொடுக்குற சப்ளை வந்து பார்த்திங்கன்னா இந்த டெர்மினலுக்கு வராது. ஸோ அதனால் செகண்டரி வைண்டிங் மோட்ரு கரெக்டான ஆர்பிஎம் எடுத்ததுக்கப்புறம் சும்மா தான் இருக்கும். கெப்பாசிட்டி ஸ்டார்ட் மோட்ரு டைப்பை பொறுத்த வரைக்கும் மோட்டர்லேயே கெப்பாசிட்டி ஸ்டார்ட் மோட்ரு, பெர்மனன்ட் கெப்பாசிட்டர் மோட்ரு, கெப்பாசிட்டி ஸ்டார்ட் கெப்பாசிட்டர் ரன் டைப் மோட்ருன்னு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டி ஸ்டார்ட் மோட்ரு. நான் மறுபடியும் ஒரு திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் மொத்தம் 4 டெர்மினல் இருக்குது. கீழே உள்ள 2 வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங் காயில், மேலே உள்ள 2 வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் காயில். இந்த ரெட் கலர் வயர் வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்ரு. ஸோ இந்த ப்ளூ கலர் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரிஃபியூகல் சுவிட்சு. மோட்ரு ரன்னிங்கில் இல்லாத டைமில், அதாவது மோட்ரு அந்த ரோட்டர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஆர்பிஎம்மில் இல்லாத டைமில் இந்த 2த்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூட்டி இருக்கும். இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டர் வழியாக போய் திருப்பி வந்து கெப்பாசிட்டர் வழியாக ஸ்டார்டிங் காயிலுக்கு வரும். நார்மலான டைமில், அதாவது ரன்னிங் இல்லாத டைமில் இது டைரக்ட் கண்டினியூட்டியில் இருக்கும். கரெக்டான ஆர்பிஎம் மோட்ரு எடுத்த உடனே இந்த கண்டினியூட்டி வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கனெக்ட் ஆயிரும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து செகண்டரி வைண்டிங்க்கு சப்ளை போகாது. இந்த டெர்மினலில் நம்ம கொடுக்குற சப்ளை இந்த டெர்மினலுக்கு வராது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் மோட்ரு கரெக்டான ஆர்பிஎம் எடுத்த உடனே செகண்டரி வைண்டிங், அதாவது ரன்னிங் காயில் வந்து பார்த்திங்கன்னா சும்மா தான் இருக்கும். இது கெப்பாசிட்டி ஸ்டார்ட் மோட்ருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மோட்ரு ரன்னிங்கில் இல்லாத டைமில் இந்த 2த்துக்கும் நான் வந்து கண்டினியூட்டி செக் பண்ணுறேன். கண்டினியூட்டி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. மோட்ரு கரெக்டான ஆர்பிஎம் எடுத்ததுக்கப்புறம் இந்த 2த்துக்கான கண்டினியூட்டியும் டிஸ்கனெக்ட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து இந்த சென்ட்ரிஃபியூகல் சுவிட்ச் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம். 2 விதமாக சென்ட்ரிஃபியூகல் சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆகும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூட்டி பெர்மனண்ட்டாக இருக்கிற மாதிரியே ஃபெயில் ஆயிரும். ஸோ அதில் என்னென்ன சிம்டம்ஸ்லாம் காமிக்கும்னா மோட்ரு ரன் ஆகும், ஹை ஆம்ஸ் எடுக்கும், ட்ரிப் ஆகும், அப்படி இல்லைன்னா ஸ்டார்டிங் ஆயில் பேர்ன் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. இன்னொரு டைப் எப்படி ஃபெயில் ஆகும்னா இந்த 2த்துக்கும் கண்டினியூட்டி பெர்மனண்ட்டாக இல்லாத மாதிரியே வந்து ஃபெயில் ஆயிரும். அப்போ மோட்ரு ரன் ஆகாது, ஹம்மிங் சவுண்டு மட்டும் கேட்கும். ஸோ நம்ம கெப்பாசிட்டர் தான் போயிருக்கு அப்படின்னு கெப்பாசிட்டரை மாற்றினாலும் மோட்ரு ரன் ஆகாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2த்துக்கான கண்டினியூட்டி பெர்மனண்ட்டாக டிஸ்கனெக்ட் ஆன மாதிரி சென்ட்ரிஃபியூகல் சுவிட்ச் வந்து ஃபெயில் ஆகிருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.